குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகளையும் பார்த்துடலாம். முதல்ல இந்த ஜூலை மாதத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது, மேலும் இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறதன் அடிப்படையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துருவோம். என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது, வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது, திருமண வாழ்க்கை, அதே போல் குழந்தைகளுடைய ஆரோக்கியம், பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்க போகுது, பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், பொருளாதார மேன்மை எப்படி இருக்க போகுது, திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏதாவது இருக்குது அந்த மாதத்தில் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக லைன் பை லைனாக பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமா, கண்டக சனி நடந்துட்டு இருக்குது, அதில் வக்ரமா இருக்கார் சனி. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும், சந்திர மங்கள யோகம் அப்படிங்கிற யோகம் இந்த மாத துவக்கத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஏற்படுது. அடுத்ததாக ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில், ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் இணைவு, சூரியனும் சுக்கிரனும் இணைவு. ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கார். ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, 7/7/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் ராசிக்கு 12ஆம் இடமான கடகராசிக்குள்ள பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழல். அப்படி 7ஆம் தேதி பயிற்சி ஆயிட்டார் அப்படின்னா இந்த மாத கடைசியில் 31/7/2024 வரைக்கும் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் இருக்க போறார். அடுத்ததான் செவ்வாய் 12/7/2024 உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. முதல் 12 நாட்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் பலம் பெற்ற இருந்த அமைப்பை தாண்டி இந்த செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கும்போது அங்கே திக்பலம் அப்படிங்கிற பேரு கூடவே செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்துருவார். செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுது. ஸோ இது அற்புதமான ஒரு அமைப்பு. சிம்ம லக்னத்திற்கு எல்லா விதத்திலும் நன்மையை செய்யணும்னா செவ்வாய் மட்டும்தான் அது. ஸோ அந்த கிரகம் ராசியை பார்க்குது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான காலகட்டம் தான். 12/7/2024 ரொம்ப நல்லா இருக்க போகுது. உங்களுக்கு செவ்வாய் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு செய்ய போறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக 16/7/2024 அன்னைக்கு சூரிய பகவான் உங்கள் ராசி அதிபதி, இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்த கிரகம் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்ததாக 19/7/2024 அன்னைக்கு புதன் பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்த கிரகம் 2/11க்கு அதிபதி விரயத்தில் இருந்தார். இப்போ உங்கள் ராசிக்குள்ள பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. இந்த கிரகநிலைகள் தான் உங்களுக்கான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சுயதொழில் அப்படின்னு சொல்லும்போதே 10ஆம் இடம். இப்போ 10ஆம் இடத்துல ஆல்ரெடி குரு பகவான் இருக்கார். அங்கே அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு இருந்தாலும் அவரே உங்கள் ராசிக்கு 5 கூடையவரும் கூட. இப்போ என்னதான் பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதே நேரத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகமாக உங்களுக்கு அமையுது குரு பகவான். இப்போ குரு 10ல் இருக்கிறார் அப்படிங்கும்போது 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேர் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே சுப கிரகம், அதுவும் 5ஆம் அதிபதி பஞ்சமாதிபதி 10ல் போய் அமர்ந்திருக்கிறார். இது நன்மையா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது தான். அஷ்டமாதிபதி 10ல் இருக்கிறது தொழிலில் நிறைய அலைச்சல், டென்ஷன், ப்ரெஷர் எல்லாத்தையும் கொடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கும். அதில் போட்ட காசு டக்குன்னு எடுக்க முடியாது. அடுத்தடுத்த விஷயங்களை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி 5 கூடியவர் 10ல் இருக்கும்போது தொழிலில் உங்களுக்குன்னு ஒரு பேர், புகழ, ஒரு கௌரவத்தை, ஒரு அந்தஸ்தை, ஒரு தனித்தன்மையை கொடுக்காம போகவே போகாது. 10ஆம் இடத்துல குரு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் இருந்தாலும் அதே நேரத்தில் நீங்கள் டெவலப் ஆகிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் குருவினுடைய தசாபுத்தி நடந்தால் இன்னும் நல்லா தான் இருக்க போதை தவிர கீழே இறங்க போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. முதல் 12 நாட்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஆக்சுலேஷனாக இருக்கும் தொழிலில். அதற்கு பின்பு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வர்றாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. செவ்வாய் 10க்கு வந்ததையும் அங்கே திக்பலம் ஆயாது. முழுக்க பலம். 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 10ல்
திக்பலம் மட்டும் இல்லாம தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை ஏற்படுத்துது. இந்த செவ்வாய் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, தர்ம கர்மாதிபதி யோகம், செவ்வாய் திக்பலம், கூடவே குரு கூட சேர்றதுனால செவ்வாய் குருமங்கள யோகம் தொழில் ஸ்தானத்தில் ஏற்படுது. ஸோ இத்தனை விஷயங்களும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் ஏற்படுது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய மாற்றங்களை செய்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இது. என்னென்னவெல்லாம் தொழிலில் முன்னேற்றம் பண்ணணும், இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை தொழிலில் விரிவுபடுத்தணும், ஃப்ரான்ச்சைசிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கூட்டாளிகளை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி என்ன நினப்பு இருந்தாலும் தொழில் சார்ந்த வளர்ச்சிக்காக என்ன விஷயங்களாலும் இந்த காலகட்டம் செய்யலாம். உங்களுக்கு செவ்வாயினுடைய தசாபுத்தியோ குருவினுடைய தசாபுத்தியோ நடந்தால் மட்டும் போதுமானது. அது 100% உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்தே தீரும். ஸோ அப்படி இல்லைனாலும் செய்யலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோச்சாரம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும், செய்யலாம். அப்போது இந்த அளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது அப்படின்னா தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி உங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான வேலையை அந்த செவ்வாய் செஞ்சிருவார். 12ஆம் தேதி பயிற்சியாகி வந்தாச்சுன்னா ஜூலை மாதம் முழுக்க உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். செவ்வாயினுடைய பார்வை வேற உங்களுக்கு இருக்குது, ராசிக்கு இருக்குது. ரொம்ப தைரியமாக ரொம்ப துணிவோட இருக்கக்கூடிய ஒரு சூழல். தாய்வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் சில நேரங்களில் கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது. அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா முதல்ல அந்த செவ்வாய் பயிற்சியானதையும் அதுக்கப்புறம் 4 நாள் சூரியனும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் விரயத்துக்கு போகிற அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை உங்களை அப்படியே சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. எவ்வளவு இழப்பீடுகளை சந்திச்சாலும் அதை எல்லாமே சமாளிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தொழில் ஸ்தானத்திற்கு வந்தாச்சு. தைரியமாக இருக்கலாம். சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழிலையும் விரிவுபடுத்த நினைப்பீங்க, அந்த வேலையும் நடக்கும். ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசு இந்த காலகட்டம் அதை ப்ராஃபிட்டாக எடுக்க முடியும். ஓகே, வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது? சிம்மத்திற்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் 7ஆம் இடத்துல சனி ராசியவே பார்க்குறார். சனியும் பார்க்குறாங்க, செவ்வாயும் பார்க்குறாங்க. 2 பாவ கிரகங்கள். சும்மா சிம்பிளாக சொல்ல போனால் பாவ கிரகம் தான் ரெண்டுமே, இல்லையா? செவ்வாயும் சனியும் ரெண்டுமே ராசியை பார்க்குது. அப்போது இங்கே இது நெகட்டிவா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக நெகட்டிவ் கிடையாது. வேலையில் கொஞ்சம் போராட்டம் அதிகமாக இருக்கும். போராடி ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளவு போராட்டத்திற்கு பின்பு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். வேலையில் பிடிவாதத்தை அதிகரிக்கும். நான் செய்யறது தான், நான் சொல்றது தான் சரி அப்படிங்கிறத எல்லாரும் ஏற்றுக்கணும்னு நினைக்க வைக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ரொம்ப நம்ம பிடிவாதம் காட்டக்கூடாது செய்யக்கூடிய தொழிலில். ஆனால் உங்களை மாதிரி வேலை செய்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறத அந்த மாதிரியான பேரை வாங்கிடுவீங்க. இந்த காலகட்டம் அந்த மாதிரியான பேரை வாங்கிடுவீங்கன்னு சனி வக்கரமாக இருக்குது. ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப ஷார்ப்பாக, தெளிவாக உங்களுடைய வேலைகள் எல்லாமே நடக்கும். பக்காவாக செய்வீங்க. அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. சில நேரங்களில் வேலைக்காக வெளியூர் வெளிமாநிலம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சொல்லுது. ஓகே, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 4ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தில் குருவோட சேரார், திக்பலமாகிறார். குருவோட அஷ்டமாதிபதி கூட 4 கூடியர் சேர்றதுனா உடல் தொந்தரவுகள் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேலேறக்கூடிய சரியாகக்கூடிய வாய்ப்புகளை சொல்லுது. அதனால் குருவினுடைய பார்வையும் 4க்கு இருக்குது. ஸோ தொந்தரவுகள் இல்லை, உடல் ஆரோக்கியம் மேம்படும். நல்ல உணவுகளை எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஃபாஸ்ட் ஃபுட்டை கம்மி பண்ணிக்கங்க, போதுமானது. ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆயில் ஐட்டம் கம்மி பண்ணிக்கங்க, போதும். படிப்பு 4ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் குருவின் பார்வை உண்டு. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குழந்தைய கொஞ்சம் படிப்பில் அசால்ட்டு காட்டுவாங்க, அவ்வளோதான். படித்தா ஞாபகம் இருக்காது, விளையாட்டுத்தனமாகவே இருப்பாங்க, விளையாட்டு புத்தி அதிகமாக இருக்கும், இதெல்லாம் இருக்குது.
ஆனால் 4ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை இருந்து 4ஆம் அதிபதியும் திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கும்போது மேல்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்குலாம் எந்த குழப்பமும் இல்லை, நல்லபடியாக படிப்பாங்க. படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். அதே போல் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸையும் இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை சொல்லுது. ஸோ இது பெட்டர், நல்ல ஒரு சூழ்நிலைகள் தான். பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பாருங்க, ராசி அதிபதி சூரியன் 16ஆம் தேதிக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவமான விரயஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. இப்போ மனம் விரும்பி செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல். என்னதான் தொழில் நல்லபடியாக இருந்தாலும், நல்ல வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் செலவு அதிகமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது. 2ஆம் அதிபதி புதன், அவரும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் இருக்கிறார் 19ஆம் தேதி வரைக்கும். அப்போது முதல்ல விரயங்கள் செலவுகள் அதிகம் செய்வீங்க. எல்லாமே தேவைக்கான செலவுகளாக இருக்கும், அத்தியாவசிய செலவுகளாக இருக்கும், அனாவசியமான செலவுகள் இருக்காது அப்படிங்கிறத சொல்லுது. 19ஆம் தேதிக்கு மேலே அந்த புதன் பகவான் 2ஆம் அதிபதி லாபாதிபதி ராசிக்குள்ளே வந்து உட்கார்றாரு. ஸோ இது என்ன செய்ய வருது அப்படின்னா, சனியினுடைய பார்வையோட இது என்ன செய்ய வருதுன்னா கொஞ்சம் கஞ்சத்தனத்தை அதிகப்படுத்தக்கூடிய வேலையை செய்யும். எல்லாத்தையும் கணக்கு போட்டு வைக்கும், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு கணக்கு போட்டு வேலை செய்ய வைக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். 2ஆம் அதிபதி லக்னத்தில் வந்து ராசியில் வந்து உட்கார்றது அப்படிங்கிறது பொருளாதாரத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை அதிகரிக்கும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் வந்து உட்காருவாங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க பாடுபடுவாங்க. லாபம் அப்படிங்கிறது கேட்காம எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு லாபம் கேட்காம கிடைக்கும். ஸோ அது நல்ல விஷயம். பொருளாதாரம் கடைசி 10 நாட்கள் நல்லாவே இருக்குது, செலவுகள் குறையுது. பாருங்க, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம்னா, இங்கே 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வக்ரமாக இருக்குது. ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 12ஆம் பாவத்தில் மறைகிறார். அப்போது உங்களை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் பிடிவாத போக்காக இருப்பார்கள். கொஞ்சம் அவங்கள அனுசரித்து தான் போகணும். நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்குற மனநிலைமையில் இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறது சரி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லேக் ஆகுது. வாழ்க்கை துணையை விட்டு கொடுக்காம அனுசரித்து போகிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவர்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் சற்று வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை துணை. ஸோ அதை கேர் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்குது இந்த மாதம் இல்லையா? அப்போ அந்த பாசிட்டிவை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதும் நெகட்டிவை குறைச்சிக்கிறதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் உள்ள குரு பகவானோ அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யணும். எப்போ செய்யணும்னா, பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடு செய்யணும். போகும்போது குரு பகவானுக்கு 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. மேலும் சிம்மராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.